என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு உன் வராகி அம்மா ஒரு 6 பேரை அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதற்காக இன்று இந்த 6 பேர் உன் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள் என்றால், என் தங்கமே, காசை கொட்டி கொடுத்து வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுதெல்லாம் வீட்டில் இருப்பதை விட மருத்துவமனையை நாடிச் செல்வதுதான் அதிகமாகிவிட்டது. என் தங்கமே, உனக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ஒரு 6 பேரை நான் இன்று அறிமுகப்படுத்துகின்றேன். என் தங்கமே, இந்த 6 மருத்துவர்களும் உன்னுடன் இருந்து விட்டால் போதும், நிச்சயமாக உனக்கு நோய்கள் பாதி வருவது நின்றுவிடும். என் தங்கமே, உன்னுடைய மனது உன்னுடைய உடலில் நோயை ஏற்படுத்துகின்றது. உன்னுடைய மனது எதை பற்றி சிந்திக்கின்றதோ அதுவே உன்னுடைய உடலில் நோயாக மாறிவிடுகின்றது. நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் வருகின்றது. அதே நேரத்தில் உன் உடலில் எந்த நோயும் வருவது கிடையாது. என் தங்கமே, எப்பொழுது உன்னுடைய உடலில் நோய் தாக்குகின்றதோ அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம், உன்னுடைய மனது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருக்கிறது என்று. இப்பொழுது உனக்கு கூட தோன்றலாம், வராகி அம்மா ஏன் இன்று இதை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று. என் தங்கமே, உன்னை விட உன்னுடைய உடல் நலனில் அதிக அக்கறை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது. என் தங்கமே, நான் உன் மீது கொண்டிருக்கின்ற இந்த அக்கறையினால்தான் இன்று உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன் மீது அக்கறை கொண்டிருப்பவள் என்பதனை உணர்ந்துதானே உன் அம்மா என்னோடு நீ பேசுகின்றாய். என் பிள்ளையே, இன்று நான் உன் வாழ்க்கையில் தரப்போகின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நான் சொல்லப்போகின்ற இந்த 6 பேரையும் நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உடலுக்கு இவர்களினால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைத்துவிடும். அம்மா சொல்கின்ற முதலாவது நபர் யார் என்று நான் இப்பொழுது சொல்லும் பொழுது, நீ உனக்கு தெரிந்திருந்தாலும் இது நாள் வரையிலும் நீ பின்பற்றாத ஒரு விஷயம். இதை நிச்சயமாக நான் சொன்ன பிறகாவது நீ பின்பற்ற வேண்டும். என் தங்கமே, யாரை சந்திக்கின்றாயோ இல்லையோ, தினமும் நீ இவரை சந்திக்க வேண்டும். அவர்தான் சூரியன். என் தங்கமே, சூரிய ஒளி உன்னுடைய உடலில் படும் பொழுது, என் தங்கமே, நீ அதற்கான மருந்தை குடித்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு பதிலாக இந்த சூரிய ஒளியினை உன்னுடைய உடலில் படும்படி செய்வாயானால், காலையிலும் மாலையிலும் சூரிய ஒளி உன்னுடைய உடலில் படும் பொழுது நிச்சயமாக அவை உன் உடலில் இருக்கின்ற பல தேவையற்ற நோய்களை தீர்த்து வைத்துவிடும். உன்னுடைய உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். என் குழந்தை, 2வது நீ சந்திக்க வேண்டியவர் நல்ல ஓய்வு. எப்பொழுது உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த உடலுக்கு நீ ஓய்வு கொடுக்க வேண்டும். நான் உழைக்கின்றேன், நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்க கூடாது. உனக்கென்று உறங்குவதற்காக இருக்கின்ற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் நீ நல்லபடியாக உறங்க வேண்டும். என் தங்கமே, உறக்கம் எந்த அளவிற்கு முக்கியம், எந்த அளவிற்கு உன்னுடைய உடல் உறுப்புகளுக்கு நீ ஓய்வினை கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும். நன்றாக பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் நீ அந்த பிரச்சனை முற்றும் பொழுது நல்ல ஓய்வெடுத்து விட்டு எழுந்திருத்து பார். நிச்சயமாக நீ எழுந்திருக்கும் பொழுது உன்னுடைய உடல்நிலையில் இருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்வாய். உன் மனநிலையில் இருந்த அந்த குழப்பங்கள் நீங்கி உனக்கு நல்ல தெளிவு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் தங்கமே,
நீ சந்திக்க வேண்டிய 3வது மருத்துவர் உன்னுடைய உடற்பயிற்சி. சரியான உடற்பயிற்சி உனக்கு வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தினமும் ஒரு 10 நிமிடமாவது அதற்காக ஒதுக்கி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். உடலை உன்னுடைய கட்டுக்குள் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, 4வதாக நீ சந்திக்க வேண்டிய நபர் என் குழந்தை, உன்னுடைய உணவில் நீ கட்டுப்பாடு. உனக்கு தேவையான அளவு உணவை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வயிற்றுக்கு அதிகமான உணவினை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு வியாதியை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அடுத்ததாக உனக்கு நீ நம்பிக்கையோடு தன் நம்பிக்கையை சேர்த்து எப்பொழுதும் உன்னோடு வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் பயம் இருக்கக்கூடாது. முடியுமா முடியாதா என்ற பதற்றம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். உனக்கு எல்லாமே வெற்றிதான் என்கின்ற மன நிம்மதி உனக்குள்ளேயே வந்துவிடும். நடக்குமா நடக்காதா என்று கவலைப்படுவதை விட நம்மால் ஆன முயற்சிகளை செய்துவிட்டோம், இனி அது நடப்பதுபடி நடக்கட்டும் என்று நீ விட்டுவிட வேண்டும். அதன் பின்னே நின்று கொண்டு அதை பற்றியே சிந்தித்து கொண்டு அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தொலைத்துவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்கின்ற 6வது நபர் யார் தெரியுமா? அவர்தான் உன்னுடைய நல்ல நண்பர்கள். என் தங்கமே, நண்பர்களோடு மனம் விட்டு பேசும் பொழுது மனதில் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் முதலில் உன்னை விட்டு விலகி ஓடும். என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. என் குழந்தையே, சோதனைகளை கொடுப்பவர்களுக்கு அந்த சோதனை மீண்டும் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்ற உனக்கு ஒரு சோதனையை ஒருவர் வேண்டும் என்றே கொடுக்கிறார்கள் என்றால் என் தங்கமே, நீ அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய மனநிலையில் நீ நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஒரு சில நேரங்கள் மனது காயப்படும் பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் தங்கமே, மனது காயப்படும் பொழுது உன்னுடைய நல்ல நண்பர்களை தேடி நீ அவர்களோடு பேச வேண்டும். மனம் விட்டு உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வினை தேடவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் உன்னுடைய ஒரு நொடி புன்னகைக்காவது நீ உத்திரவாதம் எடுக்க வேண்டும். யாரோடு பேசினால் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறுமோ, யாரோடு பேசும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் விலகுமோ அவர்களோடு நீ பேச வேண்டும். என் குழந்தையே, அவர்களோடு நீ பேச பேச உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே நீங்கி நல்லதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் குழந்தையே, இதுபோன்று இந்த 6 பேரையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் சந்தித்து வருவாயானால் நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்குமானால் என் தங்கமே, உன்னுடைய உடலில் நோய்கள் நிச்சயமாக வராது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் என் தங்கமே, நீ எப்பொழுதுமே வாய் விட்டு சிரிக்க பழகு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சந்தோஷத்தை கூட அடக்க வேண்டும் என்று நினைக்காதே. எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை தொட்டால் இதிலிருந்து கஷ்டங்கள் தான் வரும் என்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு நீ ஒதுங்கிச் செல்வதுதான் நல்லது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை நோயில்லாத வாழ்க்கையாக உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இதை நீ எந்நாளும் செய்து கொண்டே இரு. என் தங்கமே, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தெரியும். நீயே புரிந்து கொள்வாய், அம்மா நம் வாழ்க்கையில் எத்தனை திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் என்று.
இந்த தாயானவளினுடைய அன்பினை உண்மையாக உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில் தன்னுடைய உடல்நிலை கெடுவதை விரும்ப மாட்டார்கள். நீண்ட காலம் என்னை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்கள் உடலில் வலு இருக்கும் வரை என்னை தேடி வருவதை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். அதனால் நம்பிக்கையோடு இவற்றை எல்லாம் நீ எப்பொழுதும் பின்பற்றி கொண்டே இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.